Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு கீழ உள்ள கருவளையங்களை எப்படி சீக்கிரமே போக்குறது அது ஒரே நாள் இரவுல எப்படி போக்குறது அப்படின்றது தான் இன்னைக்கு ஹோம் ரெமடியா பார்க்க போறோம். கருவளையங்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதிக நேரம் நம்ம நைட் தூங்காம முழிச்சிருக்கிறதுனாலயும் செல்போன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனாலயும் தான் நம்மளோட கண்களுக்கு கீழ சீக்கிரமே கருவளையம் வர ஆரம்பிச்சிடுது. அதுவும் இல்லாம இப்போலாம் நம்ம ரொம்ப தண்ணி குடிக்கிறதே இல்ல. தண்ணீர் அதிகமா குடிச்சீங்க அப்படினாலும் கருவளையங்கள் சீக்கிரமாவே மறைஞ்சு போயிடும். இப்போ கருவளையங்களை எப்படி போக்குறது அப்படின்றதுக்கான ரெமெடியை பார்த்துடலாம். இதுக்கு நாம எடுத்துக்க போற இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் தாராளமாக கிடைக்குது. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். 100 கிராம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் ரேட் தான் வருது. கடுக்காயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பலவிதமான நன்மைகள் வந்து இந்த கடுக்காயில் இருக்குது. பெரும்பாலும் கடுக்காயை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடுக்காயை வந்து அதுக்காகத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னும் பல நன்மைகள் வந்து தரக்கூடியது இந்த கடுக்காய். இன்னைக்கு நாம இந்த கடுக்காயை வச்சு பார்க்க போறது வந்து நம்மளோட கருவளையத்தை எப்படி சரி பண்றது அப்படின்றது தான். கருவளையத்துக்கு இந்த கடுக்காயை பயன்படுத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர்ல இந்த கடுக்காயை ஊற வச்சிருங்க. அரை மணி நேரம் கழிச்சு இந்த கடுக்காயை ஒரு கல்லில் வச்சு உரசி எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து நம்மளோட கண்களுக்கு கீழே இருக்க கருவளையங்களை போக்குறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த போறோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடுக்காயை உரைச்சி உங்களோட கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நார்மலான வாட்டரில் உங்களோட கண்களை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட கண்ணில் இருந்த கருவளையம் எந்தளவு மறைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நாள்பட்ட கருவளையமாக இருந்துச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கோ 1 வாரத்துக்கோ பயன்படுத்திட்டு வாங்க. ஆனால் லேசான கருவளையமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளையில் உங்களோட கருவளையம் மறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான். ஆனால் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரெமெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவளையம் எந்த அளவு மறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.